பாடல். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் எனக்கு உண்டு. அது என்ன நாமம்? அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் முழு பலத்தோடு, எவ்வளவு முழு பலத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு முழு பலத்தோடு கர்த்தரை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ரோமர் 9:5 சொல்லுகிறது, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவரே யார்? இயேசு கிறிஸ்துவே சர்வத்திற்கும் மேலாக சோத்தரிக்கப்படத்தக்க தெய்வம் என்று அந்த தெய்வத்தை நல்லா பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தோ. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லையே. சொல்லுவோம், மனுஷருக்குள்ளே அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் வல்லமை உள்ள நாமம். ஒரு நடுவில் பெரிய காரியங்களை செய்ய போதுமானது. அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் உடையும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுக்கள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கு, தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கு, தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசுவின் நாமத்தை தவிர வேறான ஒரு நாமம் அல்ல. ஈடு இணையற்ற மேன்மையான நாமம், வல்லமையில் பெரிய நாமம். ஓ, அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் நல்ல முழுபலத்தோடு கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தை கம்பீரமாய் பாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கம்பீரமாய் உயர்த்துவோம் முழு பலத்தோடு. ஹல்லேலூயா. அவர் நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். இயேசு
இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமமில்லையே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் எந்த நாமம்? அது இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். ஓ, அவர் நாமம், நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய நாமத்தினாலே நிரப்பப்படுவோம். நாமத்தை சொல்ல சொல்ல புட்டுதல, நாமத்தை சொல்ல சொல்ல காரியங்கள் வாழ்கிறது, நாமத்தை சொல்ல சொல்ல பாவங்கள் மாறுகிறது, மரண பயங்கள் நீங்குகிறது, மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓ, அவர் நாமம். ஓ, நல்ல ஒரு நிமிஷம் கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்துவோம். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற நாமம் அது. நித்தம் நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் உண்டென்றால் அது இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். பாதாளம் கண்டு நடுங்குகிற நாமம். பேய்கள் பிசாசுகள் கண்டு கேட்கப்படும் பொழுது நடுங்குகிற பயப்படுகிற நாமம். நல்ல ஒரு நிமிஷமாகிலும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு சபையே, ஜீவனுள்ள தேவ சபையே, நீ ஒரு ஜீவ ஆத்மாவாய் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்து. Oh Jesus, Jesus, thank you for your grace. Thank you for that blessed name. Thank you for that Jesus name. அந்த நாமம் கொடுக்கப்படுகிறது உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை விடுவிப்பதற்காக, உன்னை பலப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம். ஓ glory. வானலகத்தோர் பூலகத்தோர் நடுங்கி முழங்கால் படியிட்டு பயபக்திக்குரிய தொழப்படத்தக்க, நமஸ்கரிக்கப்படத்தக்க ஒரே நாமம் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான மேன்மையான வல்லமை நிறைந்த நாமம்.